வீட்டில் நடந்த பிரச்சனையால் ரொம்ப கவலையோடைய ராஜி இருக்காங்க. கதிர் வந்து அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறதா, அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிறதா, இல்லை இது எல்லாமே தன்னால் தான் நடந்துச்சுன்னு இங்கே ரொம்ப மன உளைச்சலில் இருக்க ராஜிக்கு ஆறுதல் சொல்கிறதா அப்படின்ற கவலையில் இங்கே கதிர் இருந்துகிட்டு இருக்கும்போது கண்ணை தொடச்சிட்டு ராஜி வேகமாக வீட்டிலேருந்து கிளம்ப ராஜி எங்கே கிளம்புற அப்படின்னு கதிர் பின்னாடியே போக ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. உன்னை தான் கேட்குறேன், இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்தில் நீ என்ன பண்ண போகிற? பெரிய பிரச்சனை இதை எடுத்து வச்சிடாத ராஜி, அம்மாவும் அப்பாவும் இப்போ பேசாமலே இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதனால தான் நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ராஜி என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்க பயப்படாத கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டு வாசலில் போயிட்டுன்னு ராஜி சத்தம் போடுறாங்க. அப்பதான் அப்படின்னு வேகமாக கூப்பிட ராஜி குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல் இருக்கு. எங்கள் அப்பதாவும் மேலேருந்து கீழே இறங்கி வந்து இங்கே வெளியிலையும் வராங்க. குமார், வடிவு, அப்புறம் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே வெளியே வர ராஜி என்ன இப்போ எதுக்கு நீங்கள் வந்து அப்படின்னு வடிவு கேட்குறாங்க, மாறியும் கேட்குறாங்க. இங்கே வீட்டில் எல்லாரும் வந்துட்டீங்க, இங்கே வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண 2 பேர் மட்டும் இந்த வீட்டு பக்கமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ராஜி. அப்போ தான் சக்திவேலு, முத்துவேலு 2 பேருமே வெளியே வராங்க சுகன்யாவோட சேர்ந்துக்கிட்டு. வெளியே வந்ததுமே இங்கே ராஜியை பார்த்துட்டு இப்போ இங்கே வந்து என்ன சத்தம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே சக்திவேல் கேட்க ஏன் சித்தப்பா இப்படி பேசுனீங்க? வீட்டுக்கு கூப்பிட்டதே உங்களை விருந்துக்காக தானே கூப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே கூப்பிட்டோம், ஆனால் நீங்கள் பிரச்சனையை பெருசு படுத்தணுன்றதுக்காக தான் அங்கே வந்தீங்களா அப்படின்னு கேட்க ராஜி நீயாச்சும் அமைதியாக இருமா அப்படின்னு அப்போ தான் ராஜியை பார்த்து சொல்கிறாங்க. ராஜி அமைதியாகவே இல்லை, இதுக்கப்புறம் நான் எதுக்கு பார்த்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டை விட்டு ஓடி போனவன் அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த வீட்டில் இருக்க உன் சித்திக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை வீட்டில் உன் அண்ணன் அம்மா இல்லை அப்பா யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாமே, ஆனால் அவதான் எதிர்த்த வீட்டு கோமதி சொல்கிறான்னு சொல்லி நீயும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு என்னமோ ஆரம்பத்திலேயே அவன் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததான் நினச்சோம், அதுக்கப்புறமா அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரி ஏதோ உன்னை காப்பாற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினச்சோம், ஆனால் இப்போல தெரியுது கோமதி இவளை பழி வாங்கினக்கிறதுக்காகவும் அண்ணனை பழி வாங்கணுங்கிறதுக்காகவும் இல்லை, அவன் உன்னை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். இது கூட உனக்கு தெரியாதா ராஜி? அவள் இந்த வீட்டை விட்டு ஓடி போனதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டில் சேர்த்துக்கல, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணினா எப்படியாவது அண்ணன் பெத்த பொண்ணு பாசத்தில் அந்த வீட்டுக்கு வருவார், அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் கூடயும் உறவாடுவார், அப்போ நாமளும் சேர்ந்து அண்ணன் கூட பேசலாம், அம்மா கிட்ட பேசலாம், அந்த வீட்டுக்கு போகலாம், ஏன் மிஞ்சி போனால் சொத்துல பங்கு கூட கேட்டுக்கலாம். இவ்வளோ பெரிய பிளானோட அந்த கோமதி உன்னைய அந்த வீட்டுக்கு மருமகளாக்கியிருக்கா, இன்னமும் நீ அந்த குடும்பத்துக்காக வந்து நின்று இங்கே சத்தம் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு இங்கே கேட்குறாங்க இங்கே சக்திவேலும். அப்போது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்க இங்கே ராஜ் அமைதியாக அப்பாவை பார்க்க ஆமாம் என் தம்பி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, சக்திவேல் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அந்த கோமதி சரியாக தான் செஞ்சுருக்கான்னு சொல்ல அப்போ தான் அழுகிறாங்க. அம்மா ஒன்று நீ அழுது நீ ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த வீட்டிலேருந்து சாதிச்சலான்னு நினைக்கிறேன், ஆனால் இனிமே அது ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு தன்னுடைய அம்மாவை பார்த்து சொல்லவங்க ரொம்ப கவலையோட மனசு உடஞ்சி நிற்கிறாங்க. ராஜி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல, நடக்க இருந்த கல்யாணத்தை தள்ளி வச்சாவது நான் நடக்க வச்சுருந்துருப்பாங்கல்ல, ஆனால் நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததான் ராஜி எங்களால் ஏற்றுக்க முடியலை, அதுவும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுருக்காங்க, ஆனால் நீ அவங்க பக்கம் போய் இருந்துக்கிட்டு பேசுகிறதா எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு இங்கே குமாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராஜே சொல்கிறாங்க போதும் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விருந்துக்கு தானே கூப்பிட்டோம், இல்லை சொத்தை பற்றி ஏதாவது அப்படின்னு சொல்லும்போதும் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, சித்தப்பா அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லார்கிட்டையும் பேசின விதத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லைப்பா, எங்கே இந்த குடும்பத்தோட உறவாட ஆரம்பிச்சிட்டா சொத்தை நம்ம பாதியாக பிரிக்க வேண்டியது வருமோன்ற ஒரு பயம் சித்தப்பா முகத்தில் தெரிஞ்சுது. அவர் அதிகமாக பேசினதும் சொத்தை பற்றி மட்டும்தான், இப்போ பேசுகிறதும் சொத்தை பற்றி மட்டும்தான், இதில் எந்த புரிஞ்சுக்காம போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அடி முட்டாள்லாம் கிடையாது, பயப்படாதீங்க சித்தப்பா, உங்கள் வீட்டு சொத்தை நாங்கள் கேட்டுற மாட்டோம், உங்கள் வீட்டு சொத்துக்காக நாங்கள் என்றைக்குமே உங்கள் வீட்டு வாசப்படையில் வந்து நிற்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்ல சக்திவேல் பார்த்து முறைக்கிறாங்க. பார்த்தீங்களான்னு அப்படின்னு சொல்ல ராஜி அப்படின்னு அவங்க அப்பா கோபத்தோட ராஜியை பார்க்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கையை அமர்த்துற ராஜி இப்போதான் விஷயத்த சொல்கிறாங்க. சொத்து 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 எப்போதுமே இந்த சொத்து கௌரவம் இது மட்டுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த சொத்தும் அந்த கௌரவமும் என்றைக்குமே கூட இருக்க போகிறதில்ல. என் அத்தையோ இல்லை நானோ இந்த சொத்துக்காக வந்து ஒரு நாளும் இங்கே நிற்க போகிறது கிடையாது, அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போவே வேணாலும் எழுதி தருவேன், அந்த சொத்து எதுவுமே எங்களுக்கு வேண்டான்னு, ஆனால் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவ்வளோ ஈஸியாலாம் அது உங்களுக்கு நான் கிடைக்கவும் விடமாட்டேன், அதை நாங்களும் அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களாண்ணே இம்புட்டு திமிரு இருந்தால் இப்படி வந்து பேசுவான்னு பாருங்கண்ணே, எல்லாரும்
எல்லாரும் பிளான் பண்ணி தானே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. சொத்து அவங்களுக்கும் கிடைக்கக்கூடாது, நம்மளுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்ல, சக்திவேலு கொஞ்சம் அமைதியாயிருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போவும் உன் மேலே கொஞ்சம் பாசம் இருக்கிறனால தான் அந்த வீடு வரைக்கும் வந்துட்டு வந்தோம். இப்போவும் சொல்கிறேன், உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீ அந்த வீட்டில் வாழணும்னு அவசியம் இல்லை. உன்னை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இப்போவே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துரு. அவங்க அடிக்கிற மேலே தாளத்துக்கெல்லாம் இப்படி அடங்கி போய் உட்காந்துருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ராஜியை பார்த்து. போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வேகமாக சத்தம் போட, நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போனவனு ஒரு நாளும் அந்த வீட்டில் இருக்கவங்களோ இல்லை அந்த வீட்டில் இருக்க என்னை கல்யாணம் பண்ணி வச்ச எங்கள் அத்தையோ இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதிரோ ஒரு நாள் அந்த வார்த்தையை சொல்லி காட்டினதே கிடையாது. ஏன் இப்போ வரைக்கும் என்னை இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னதுனால எங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வேணாலும் போகட்டும் நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி பாண்டியன்னு வீட்டிலேருந்து எல்லாருமே வெளியே ஓடி வராங்க. ராஜி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க கதிரும். ஒரு நிமிஷம் இரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை இங்கே முறைச்சி பார்த்தேன் எங்கள் ராஜி. அப்புறம் எதிர்த்தாப்புல நிற்கிற அம்மா அப்பா அப்பத்தான் கூடவே நிற்கிற சித்தப்பா சித்தி அண்ணன் எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க. சரி, அந்த வீட்டிலேருந்து நான் ஓடி போனேன், தப்பான ஒருத்தனை நம்பி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனேன், அவனும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். அதோட நீங்கள் என்னை இந்த வீட்டில் ஏற்றிருந்திருப்பீங்களா? இல்லை நான் ஓடி போன விஷயம் தெரிஞ்சு என் கழுத்தில் வேறு யாராவது தாலி கட்டின்னு இருக்க முடியுமா? என்னால் அவமானப்பட்டு நிற்க போகிறதும் அப்பவும் நீங்களாக தான் இருந்திருப்பீங்க. அப்போ வேறு ஒரு கெட்ட பெயரோட இந்த ஊரில் நீங்கள் நடமாடிட்டு இருந்திருப்பீங்க. எனக்கும் கல்யாணம்னு ஒன்று நடந்திருக்காது. ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு என்ன சந்தோஷமாக என்னுடைய ஆசைக்காக நிற்கிற என் கதிர் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை விட நான் கூட்டிகிட்டு ஓடி போனவனை விட ஒரு மடங்கு ஏன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இங்கே கதிரை அந்த மாமாவும் சரி அத்தையும் சரி நல்ல விதமாக தான் வளர்த்துருக்காங்க. நீங்கள் குமாரை வளர்த்ததை விட அப்படின்னு அங்கே நிற்கிற சக்தி வேலையும் குமாரையும் பார்த்துட்டு கேள்வி கேட்குறாங்க இங்க ராஜியும். ராஜி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நின்றுகிட்டு இருக்காங்க முத்துவேலும் சக்தி வேலும். அப்பா, நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாளும் நானும் அத்தையும் இந்த வீட்டு வாசலில் இனி ஒரு போதும் வந்து நிற்கவே மாட்டோம். நீங்களா ஒரு நாள் என்னை தேடி வருவீங்க. அதுக்கான நாளும் ரொம்ப தூரத்தில் இல்லை, எல்லாமே பக்கத்தில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு ராஜித் அப்பாவை பார்த்து திட்டிட்டு இங்கே கதிரையும் பார்க்க, கதிரி என் புருஷன், அவன் என்னை சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறான். கடைசி வரைக்கும் அவன் கூட தான் வாழுவேன், அவன் கூட மட்டும்தான் வாழுவேன். எதுக்காகவும் இந்த வாழ்க்கையை விட்டு நான் என்றைக்குமே வெளியே வர மாட்டேன். உங்கள் வீட்டு வாசலில் நான் வந்து நிற்கிற நாளும் வரவே வராது. ஆனால் நீங்கள் வந்து நிற்கிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் பிரச்சனை அத்தைனைய கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தானே? ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்திருந்தா மட்டும் நீங்களாம் என்னை எப்படி பார்த்துருந்துருப்பீங்க? நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தான் என்னை அணுவா சித்திரவதை பண்ணி என்னை எப்போவோ கொண்டு இருக்கும். அந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே கதிரும் அத்தையும் மட்டும்தான். அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பார்த்துக்கிட்டு அமைதியாலாம் இருக்க மாட்டேன். மாமா, அத்தை செஞ்சது தப்பு தான், அதுக்கு வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு நல்ல மருமகளாக இருக்கேனா இல்லையா? நீங்கள் அத்தைக்கிட்ட பேசாமல் இருந்தால் இந்த வீட்டுக்கு என்னை அத்தை கொண்டு வந்ததுனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை. இந்த வீட்டுக்கு நான் நல்ல மருமகளாக இல்லையோ, அதனால தான் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்களோன்னு எனக்குள்ளே கேள்வி வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அத்தை பண்ணதை தப்புன்னு நினச்சி நீங்கள் அத்தைக்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா நான் இப்போவே அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புறேன்னு இங்கே ராஜி பாண்டியனை பார்த்து சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்க கதிர், ராஜி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, இரு கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, கோமதி பண்ணதில் எந்த தப்பும் இல்லை. ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கும்போது தான் அண்ணனுடைய குடும்பத்தை நினச்சி கோமதி பண்ணதில் எந்தவித தப்பும் கிடையாது. அதை தப்பாக நினைக்கிற இவங்களுடைய குணம் தான் தவறாக இருக்கே தவிர எந்த தப்புமே நம்ம வீட்லேயோ நம்ம குடும்பத்து மேலேயோ கிடையாதுமா. நீ நம்ம வீட்டுக்கே வாமான்னு சொல்லி எங்கள் கோமதிக்கிட்டே நீ எப்போதும் சகஜமாக பேசுவன்ற மாதிரி பாண்டியன் சொல்ல ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா கதிர் அப்படின்னு கதிரோடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இங்கே நேராக வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் ராஜியும். ராஜித் அம்மாவுக்காகவும் தான் அப்பாவுக்காகவும் தனக்காகவும் பேசினதை நினச்சி எங்கள் கதிர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். தன்னை அறியாமலே கதிர் ராஜியை கட்டிப்பிடிச்சு கண்கலங்க செய்கிறாங்க. ராஜி, நான் இதை மறக்கவே மாட்டேன் ராஜி அப்படின்னு சொல்ல, நீ வேணா என்னை ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றினதுனால அந்த இடத்துல நீ என் கழுத்தில் தாலி கட்டியிருந்துருக்கலாம், நானும் அதே மாதிரி நீ கட்டின தாலியை ஏற்றுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் உன் கூட வாழ்கிற வாழ்க்கை உண்மை கதிர், கடைசி வரைக்கும் உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன்னு வெளிப்படையாக தன் மனசில் இருக்கிறத கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. கதிருமே இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.